மின் கணக்கீடு மற்றும் பில்லிங் முறைகளில் தொடரும் குளறுபடிகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கப் போவதாக தலைமை பொறியாளர் தெரிவித்திருப்பதை தற்பொழுது நாம் அண்மைச் செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மின் கணக்கீடு மற்றும் கூடுதல் கட்டணம் விதிக்கப்படுவதை தடுக்கவும், தவறு செய்யும் அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் ஜெயலானி. ஜெயலானி, தற்பொழுது கூடுதல் கட்டணம் விதிக்கப்படுவதை தடுக்கவும், தவறு செய்யும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. அதாவது மின் கட்டண குளறுபடிகளை தடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சண்முகவேல். கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாட்டுல நுகர்வோர்களுக்கான அந்த மின் கட்டணம் என்பது வழக்கத்தை விட அதிகமாக பதிவாகி வருவதாக தொடர்ச்சியாக பல்வேறு புகார்கள் எழுந்த வண்ணம் இருந்தது. இந்த நிலையில அதனை தவிர்க்கும் விதமாக தற்போது அனைத்து அதிகாரிகளும் முறையாக பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக மின்வாரிய பொறியாளர் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். குறிப்பாக அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பது மின் மீட்டர்ல இருக்கக்கூடிய அந்த கணக்கீடு மற்றும் பில்லிங் முறைகள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த குறைபாடுகள் சில இடங்கள்ல மின் நுகர்வோர்களுக்கு தவறுதலாக அதிகப்படியான கட்டணங்கள் பதிவாகிறது. இதனால் பொதுமக்களுக்கு நிதி இழப்பு என்பது ஏற்படுகிறது. எனவே இதனை கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதாகவும், அதிகாரிகள் களத்தில் சென்று இதனை சீரமைப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதாகவும் அந்த சுற்றறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மின்வாரிய அதிகாரிகளால் மதிப்பீட்டின் அடிப்படையில கள ஆய்வு முறையாக மேற்கொள்ளப்படவில்லை என்பது இதில் தெரிய வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பல இடங்கள்ல அதிகப்படியான இந்த பில்டிங் முறைகள்ல அந்த குளறுபடி என்பது நடைபெற்றிருக்கிறது. எனவே அதனை சீரமைப்பதற்கு அதிகாரிகள் உடனடியாக களத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்பதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பொதுமக்களுடைய அந்த பணம் என்பது அதிகப்படியாக வசூல் செய்துவிடக்கூடாது. அவர்களுக்கு அந்த நுகர்வோர்களுக்கு செய்யக்கூடிய வசதிகள் என்பது துரிதமாக இருக்க வேண்டும், முறையாக இருக்க வேண்டும். எனவே அது தொடர்பான நடவடிக்கைகளை சீரமைக்க வேண்டும், அதிகாரிகள் அதனை கண்காணிக்க வேண்டும் என்பதாக இந்த உத்தரவுகள்ல அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக அனைத்து மேற்பார்வை பொறியாளர்களும் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள அலுவலர்களும் உடனடியாக தேவையான அறிவுறுத்தல்களை வழங்கி விரைவான மற்றும் பிழையற்ற மதிப்பீடு, அதாவது பணிகளை உறுதி செய்ய வேண்டும். இதன் மூலம் நுகர்வோர்கள் திருப்தி அடையக்கூடிய வகையில நாம் பணியாற்ற வேண்டும் என்பதாக அதில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அனைத்து வட்டங்கள் துணை கோட்டங்கள்ல அனைத்திலும் ஆய்வு பொறுப்பில் உள்ள அலுவலர்கள் மேற்கண்ட பணிகளை தொடர்ச்சியாக தெளிவான பொறுப்புணர்வுடன் தொடர்ச்சியாக ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதாகவும் அதில் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இது போன்ற நடவடிக்கைகளை வரும் காலங்களில் அந்த குறைபாடு இருக்கக்கூடிய மீட்டர்களை சரி செய்வது உள்ளிட்ட பணிகளை துரிதமாக மேற்கொண்டால் வரக்கூடிய காலங்களில் இந்த அதிக மின் கட்டணம் உள்ளிட்ட அந்த குறைபாடுகள் தொடர்பான புகார்கள் கட்டுப்படுத்தப்படும் என்பதாக இந்த சுற்றறிக்கை மூலமாக அனைத்து பொறியாளர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சண்முகவேல், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி.